அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் குரு பயிற்சியால் என்ன நன்மை இதான் பார்க்குறோம். பொதுவாகவே குரு பயிற்சி அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சியினால் என்ன பலன்கள்ங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலன் போடலாம். வேணுங்கிறவங்க தனி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இங்கே நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன குரு பகவானால் என்ன மாதிரியான நட்பலன்கள் ஏற்படும், அவரால் என்ன கெடுபலன்கள் உண்டு, அதை மீண்டு வருவதற்கு என்ன வழிபாடுகள் அப்படிங்கிறத இங்கே சுருக்கமாக பார்க்கணும். பொதுவாகவே குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு 10:35 ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சி எப்பயுமே சுமார் ஓராண்டுகள். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் அதிசாரம்னா முன்னோக்கி போறாரு. இடையில அக்டோபர் 18ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 49 நாட்கள் அவர் மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு வந்துட்டு திரும்பவும் கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு போறார். ஆக இங்க மிதுன ராசியில் எடுத்துட்டீங்கன்னா இங்க மிருகசீசம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு. மிருகசீசம் அப்படின்னா செவ்வாய், திருவாதிரைன்னா ராகு, புனர்பூஷம்னா குரு. இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் சஞ்சாரம் பண்ண போறார். இங்க அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவரால் என்ன நன்மை, அவரால் என்ன பிரச்சனை, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை தான் இப்ப சுருக்கமா பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த பயிற்சியில உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாமே கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் நீங்க கவர்மெண்டா உங்களுக்கு காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் குரு பயிற்சி காலங்களில் நீங்க யாரெல்லாம் பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவாரா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப பெரிய லெவல்ல உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுல யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது வெளியூர்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்க நீங்க பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புக்கு, வெளிநாட்டுல உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. அதுலயே ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சியில யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் பெரிய லெவல்ல இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனா பாஸ் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த பயிற்சியில உங்களுக்கு உண்டு. இந்த பயிற்சி முழுவதுமே நான் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கிறேன், ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தந்தா நல்ல சேல்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறேங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு பெரிய லெவல்ல நான் விவசாயம் பண்றேன், விவசாயத்தால் நன்மைகள் ஏற்படுமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. அதோட யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்களோ உங்களுக்கு வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கூடும். நான் லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன், இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மனை, இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீங்க. இந்த காலங்களில் யாரெல்லாம் நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் எஸ்டேட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, தோட்டம், துறவுகள், ஆடு மாடுகள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த குரு பயிற்சியில நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தா எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த பயிற்சியில இருக்கு. ரொம்ப நாளா எனக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, அன்செஸ்டல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஆறு அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு உண்டு.
இதெல்லாம் குரு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இருந்தாலும் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க அவரால் நமக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், நீங்க பெரிய லெவலில் சர்வீஸ்ல இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்க, நீங்க ஏதாவது பிரைவேட் செக்டர்ல இருக்கீங்க, எம்என்சியில் இருக்கீங்க, கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்கன்னா உங்களோட வேலையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அவசரப்பட்டு வேலையை விடுறது அல்லது வேற கம்பெனிக்கு ட்ரை பண்றது, கம்பெனி மாறணும்னு நினைக்கிறது, சுவிட்ச் அவுட் ஆகிறதுன்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இல்லை. ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் வேலையில் இருங்க. நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு ஒர்க்லோட் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்ல டென்ஷன் இருக்கும், ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அதுக்காக அவசரப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்கு. குறிப்பா ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி மாதிரிக்கெல்லாம் கட்டுப்படாத ப்ராப்ளங்கள் உடம்புல ஏற்பட்டு விலகும். மேரிட்டல் லைஃப் எடுத்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள். யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது பிரிவு பிரச்சனை போராட்டம் இருக்கு, அல்லது கணவன் மனைவி 2 பேருக்குள்ள வைத்திய செலவுகள் இதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இது எல்லாமே இந்த பயிற்சியில் இருக்கு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல்ல தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த பயிற்சியில் இருக்கு. பெரிய லெவலில் ஷேர்ஸ்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அடக்கி வாசிங்க. ட்ரேடிங் பண்ணலாம் நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க, லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க, விட்டதை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் கவனம். எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம், எதுவுமே ப்ராஃபிட்டபிளாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இல்லை. அதெல்லாம் அடக்கி வாசிங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணாலும் 2 பேருமே இதாக இருக்குது. ஆக லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் 2 பேருக்குமே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி சுமாராக தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு செப்பரேட் ஆயிடுவாங்க. அவர்களாலும் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்கு. வெளியூர்ல வெளிநாட்டில் உங்களுக்கு தேவையற்ற எவ்வளவுக்கு நன்மைகள் இருக்கோ அவ்வளவுக்கு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இது திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த காலங்களில் யாருக்கும் தேவையில்லாத பணம் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வரக்கூடிய காலங்கள் இல்லை. ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் ஒரு கடனை வாங்கி கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஒரு பக்கம் கடன் அடைப்பீங்க, இன்னொரு பக்கம் கடன் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இந்த காலங்களில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் சர்ஜரி பண்ணுங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள், அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள், குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள், தடைகள், இது அத்தனையும் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். சரி, இதுல இருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன? முதல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் அதை நல்லா கும்பிடுங்க. அடுத்தபடியாக உங்களுடைய குலதெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த காலகட்டங்களில் எங்கெல்லாம் சிவ வழிபாடு பண்ணணும்னு இருக்கு, சிவன் கோயில் இருக்கும், அங்கெல்லாம் சிவபெருமானுக்கு நீங்க பெரிய லெவல்ல அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்க, விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும், குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.